பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்துவாராக. இந்த புதிய மாத வாக்குத்தத்த செய்தி என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த புதிய மாதத்தின் செய்தியாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக கர்த்தர் கொடுக்கிறவர் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமாக நாம் இந்த வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும். ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக யோசுவா, காலேப் இந்த வாக்குத்தத்த வசனத்தை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பல லட்சம் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. பிரியமான தேவ ஜனமே, அன்று இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:20 படி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுக்கிறவர், கொடுப்பவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவர். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அநேக நன்மைகளை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் கொடுக்காமல் இருப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தர் கொடுக்கிறவர். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது, மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்த நாளிலே அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்று ஆண்டவர் குறிப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் கொடுக்கிறவர். நன்றாக இதில் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். மனிதன் வியாபாரி. மனிதன் ஒரு வியாபாரி. மனிதன் அவன் கொடுத்தால் திரும்ப கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பான். மனிதன் ஒரு வியாபாரி. பிசாசு திருடுகிறவன். வேதம் சொல்கிறது பிசாசு திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். பிசாசு திருடன். ஆனால் கர்த்தரோ அவர் கொடுக்கிறவர். இந்த மூன்று நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மனிதன் ஒரு பிசினஸ்மேன், ஒரு வியாபாரி. குடும்பமாக இருந்தாலும், பெற்ற தகப்பனை இருந்தாலும், பெற்ற பிள்ளைகள் இருந்தாலும், பெற்றோருக்கு கொடுத்தாலும், பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் ஒரு கணக்கு. சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொழுது என்ன அர்த்தத்தில் படிக்க வைக்கிறார்கள்? என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், நான் வயதான காலத்தில் என் பிள்ளைகள் எனக்கு கஞ்சி ஊற்றும் என்று சொல்லி அவர்கள் ஒரு வியாபாரியை போலத்தான் பிள்ளைகளிடக்கு கொடுக்கிறார்கள். எனவே சொல்கிறேன், பெற்ற தகப்பன் தாய் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அவர்கள் வியாபாரி தான். வியாபாரம் போலதான். ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்தால் என்ன கிடைக்கும்? அதே போல மனிதர்களுக்கு கொடுக்கும் பொழுது வியாபார நோக்கத்தோடு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதா பிசாசு திருடுகிறவன். அவன் திருடுவான், இருக்கிறத எடுப்பான். ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். மனிதனை படைத்த உடனே அவனுக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 1:29 வாசித்தோம். படைத்த உடனே அவனுக்கு என்ன செய்கிறார்? எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார்.
இன்னொரு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கும் பொழுது சங்கீதம் 78 சங்கீதம் 24வது வசனத்தையும் நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த 2 வசனத்தை, முதலாவது கருத்துக்கு 2 வசனத்தையும் ஒன்றாக சேர்த்து நம்ம கவனிக்க வேண்டும். கர்த்தர் முதலாவது மனிதனுக்கு என்ன கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அந்த ஆதியாகமம் 1:29 வாசித்தது போல, மனிதனுக்கு ஆண்டவர் விதை தரும் சகலவித பூண்டுகள், விதை தரும் பூண்டுகளை, விதை, மனிதனுக்கு விதைகளை கொடுக்கிறார். விதைகளை, வானத்தின் தானியம், அந்த தானியம் பாருங்க, தானியம் என்பது அது ஒரு விதை. கடவுள் மனிதனுக்கு முதலாவதாக விதைகளை கொடுக்கிறார். நேரடியாக மனிதனுக்கு போஜனத்தை கொடுக்கவில்லை, அவர் விதையை கொடுக்கிறார். நீ அந்த விதையை விதைத்து அது பல மடங்கு பெருகி நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விதையை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். விதை எதை குறிக்கிறது? வேத வசனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பார்? அவருடைய வார்த்தையை முதலாவது கொடுப்பார். வசனம், தேவனுடைய வார்த்தை, வானத்தின் தானியம், அது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. மனிதன் எழுதிய வார்த்தைகள், தேவன் கொடுக்கிற வார்த்தைகள். அப்ப இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு 100 மடங்கு, 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு உங்களுக்கு அது பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? வானத்திலிருந்து மழை பெய்து பூமியை நனைக்கிறது. பூமியை நனைத்து அது என்ன செய்கிறது? அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. நன்றாக கவனிங்க. அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படியோ ஏசாயா 55:10-11 மிக அழகாக சொல்லுகிறது. எப்படியோ, எப்படி? அந்த விதையை, வானத்திலிருந்து மழை பெய்த உடனே அது என்ன செய்கிறது? அது விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம், முளை கிளம்புகிறது. ஒரு ட்ரையா இருக்கு, நிலம் ட்ரையா இருக்கு, ஒரு புல் இல்லை, ஒரே மண்ணா தெரியுது. மழை பெய்யுது. மழை பெஞ்சோன்னு என்ன ஆகுது? அதுல இருந்து நிறைய புல் பூண்டுகள் முளைக்கிறது, நிறைய செடிகள் முளைக்கிறது. அப்போ அந்த செடிகளிலிருந்து அநேக விதைகள் உருவாகிறது. இது எப்படி நடக்கிறது? ஏற்கனவே அப்ப இந்த பூமியில் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். இதை போல அப்படியே 11வது வசனம் சொல்லப்படும் பொழுது அப்படியே அப்ப ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்குள் வந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை விசுவாசிக்க வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஒரு விதை போட்டால் அது ஒரு பெரிய அநேக விதைகள், நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான விதைகளை, கனிகளை கொடுக்கிறது. அதே போல ஒரு வசனம் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கும். எனவே கர்த்தர் எதை கொடுக்கிறார்? முதலாவது அவர் உங்களுக்கு வசனத்தை கொடுத்து உங்களை பெருகச் செய்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் கொடுப்பவர். எப்படி கொடுப்பவர்? சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 9வது வசனம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, சங்கீதம் 30:9 அவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன், கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு செவி கொடுக்க வேண்டும். சங்கீதம் 30:9 அவன் ஜெபிக்கிறான், ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 38:15 நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது, சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 15 கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். மறு உத்தரவு கொடுப்பீர். உத்தரவு கொடுப்பார், ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிறவர். என்ன கொடுக்கிறவர்? என்ன கொடுப்பார்? உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவர். எப்படிப்பட்ட பதிலை ஆண்டவர் கொடுப்பார்? சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நீதியுள்ள, ஆண்டவருடைய வார்த்தை, நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு, ஒரு நீதியின் பதிலை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் நீதி அது நிச்சயமாக ஒரு பட்ட பகலை போல மாறும். உங்கள் நியாயம், நீதி
அது வெளிச்சத்தை போல பட்ட பகலை போல மாறும். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தானே சொல்கிறது. உன் நீதியும் உன் நியாயமும் அது வெளிச்சத்தை போல. இன்றைக்கு நீதி இல்லாதபடி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், ஒரு நீதியுள்ள உத்தரவு உனக்கு நான் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் நிலத்தின் காரியத்தில், உங்கள் பணத்தின் காரியத்தில், உங்கள் வேலை காரியத்தில், வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தின் பாதையில உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு நீதியுள்ள உத்தரவு தருவேன், கொடுப்பேன். சங்கீதம் 102:2 நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது 102ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச்சேன். கர்த்தர் பதில் கொடுக்கிறவர், தீவிரமாய் பதில் கொடுப்பார். சீக்கிரம், தீவிரம் என்பது சீக்கிரம். நிச்சயம் கர்த்தர் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கீங்க யாரா இருந்தாலும் சீக்கிரமாய் உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது பதில் கொடுக்கிற கர்த்தர் அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் கொடுப்பார், பதில் கொடுப்பார். இங்கே பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் அந்த 7-8 வசனங்கள்ல அவர் குறிப்பிடுகிறார். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்டு சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை குறித்து சொல்கிறார். உபவாசம் ஜெபித்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும், அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ உபவாசம் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நீதி நியாயத்தை நீ செய்யும் பொழுது உனக்கு ஒரு நீதியான பதில் கிடைக்கும் என்றுதான் ஏசாயா 58:7 ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33, யோவான் 10:15 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அவர் ஜீவனை கொடுக்கிறவர். வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், தேவன் அருளிய அப்பம். நான் தான் அந்த அப்பம், உங்களுக்கு ஜீவனை கொடுக்க, என் ஜீவனை கொடுக்க வந்தேன். யோவான் 10:15 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? அவருடைய ஜீவனை. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இயேசு தம்முடைய உயிரை கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்த, ஜீவனை கொடுத்த ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, கர்த்தர் கொடுக்கிறவர். உங்களை என்னை நேசித்து அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ ஜீவனையை கொடுத்தவர். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது 32வது வசனத்தில் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரைஸ் தி லார்ட். சொந்த குமாரன் என்றும் பாராமல் உயிரை கொடுத்தவர் மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பாரா? எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், தம்முடைய ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நான்காவதாக ஆண்டவர் கொடுக்கிறவர். எதை ஆண்டவர் கொடுக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு கல்லறை முன்பதாக நின்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். 11:42 யோவான் 11:42 எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்றால் எப்பொழுதும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பவர், அதிகமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர், ஏராளமாய் கொடுக்கிறவர், எப்பொழுதும் கொடுக்கிறவர். கடந்த காலங்களில் எவ்வளோ நன்மைகளை கொடுத்தார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அநேக நன்மைகளை பெற்று பெற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, ஆண்டவரே தகுதியில்லாத எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவர் எத்தனையோ கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்ன காரணம்? என்ன கொடுத்து கொண்டே இருக்கிறீர்? ஆண்டவருடைய சுபாவம் அப்படிதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவம், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சுபாவம் ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னா எவ்வளவாய், ஒரு எல்லை கிடையாது. நிறைய கொடுக்கிறவர், நிறைய தாராளமாய் கொடுக்கிறவர், ஏராளமாய் கொடுக்கிறவர். அமுக்கி குலுக்கி சரிந்து உங்கள் விழும்படி உங்கள் மடியில் நன்றாய் அளந்து போடப்படும்.
மனிதனுடைய கொடுக்கிறது மனிதனுடைய கொடுத்தல் என்பது ஒரு குறைவு. ஒரு உதாரணத்தை சொல்லேன். ஒரு சிறு பையன் ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போய் அப்படியே ஒரு மிச்சர் கடை, ஒரு ஸ்வீட் ஸ்டால் முன்னால் நின்று அவன் அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஸ்வீட் ஸ்டால் ஓனர், தம்பி வா, உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கப்பா, என்கிட்ட பணம் இல்லை, பரவாயில்ல எடுத்துக்கப்பா. அவர் சொல்கிறாரு, இவன் எடுக்க மனசு கிடையாது. ஆனால் அந்த ஓனரை பார்த்து சிறு பையன் சொன்னான், ஐயா நீங்களே எடுத்து எனக்கு கொடுங்க. அவர் எடுத்து இவன் கையில் கொடுத்தாரான். ஏன் தம்பி இப்படி சொல்கிற, நீ ஒன்று எடுக்க சொன்ன எடுத்துருக்கலாம், என்ன எடுத்து கொடுக்க சொன்னேன்? நான் எடுத்த கொஞ்சமாக எடுப்பேன், நீங்கள் கொடுத்த தாராளமாக நிறைய கொடுப்பீங்க, உங்கள் கை பெரிய கை. நம்முடைய ஆண்டவருடைய கரம் பெரிய கரம், கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதத்தின் கரம், நமக்காக காயங்கள் பட்ட கரம். அவருடைய தழும்புகளால் குணமடைகிற உங்களுக்கு சுகத்தை தாராளமாய் கொடுப்பார், உங்களுக்கு பொருளாதாரத்தை தாராளமாய் கொடுப்பார், சமாதானத்தை பெருக பண்ணுவார். இதோ நதியை போல சமாதானத்தை பாய செய்வேன். நதி டம்ளர் கிடையாது, டம்ளர் தண்ணி கிடையாது, செம்பு தண்ணி கிடையாது, நதின்னு சொல்லுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு தாராளமாய் கொடுப்பார், நன்மைகளை தாராளமாய் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். கவலைப்படாதீங்க. நெருக்கமான சூழ்நிலையில் அதிகமாய் தாராளமாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் வாங்குபவர் அல்ல, கொடுக்கிறவர். அதை புரிந்து கொள்ளணும். எலிசா நாகமான் குஷ்டரோகியை சுகமாக்கினான். ஆனால் நாகமான் குஷ்டரோகத்தை சுகமாக்கும் பொழுது அவன் நிறைய பொண்ணு பொருள், நிறைய கிஃப்ட் கொண்டு வந்தான் எலிசாவுக்கு. அவனுடைய எண்ணம் என்னன்னா, அவனுடைய நாட்டிலிருந்து நிறைய பொருட்களை கொடுத்து ஒரு சுகத்தை பெறலாம். எவ்வளோ நிறைய பணம் கொடுத்துட்டானா எலிசா ஜெபம் பண்ணி எனக்கு சுகத்தை கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட அவன் என்ன செய்தான், அங்கே கொடுக்க வந்தான். ஆனால் எலிசா எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டான். எலிசா வேண்டான்னு சொல்ல காரணம் என்ன? ஒரு ஊழியக்காரர், உடனே ஒரு ஊழியக்காரர் அவருக்கு பண ஆசை இல்லை, அந்த அர்த்தம் கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த வேத பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த நாகமான் தன்னுடைய பணத்தினால் ஒரு சுகத்தை பெறலாம் நினைச்சான். அதான் எலிசா வேண்டான்னா. என் தேவன், ஆராதிக்கிற தேவன் உன்கிட்ட வாங்குறவர் கிடையாது, அந்நிய நாட்டு மனிதன் ஒன்னிட்டு இதில் வாங்குறவர் கிடையாது, உன்கிட்ட வாங்கி உனக்கு கொடுக்கிறவர் இல்லை. அவர் சொல்றான், நான் பாருங்க, உனக்கு நான் கொடுக்கிறேன், ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறேன். என் ஆண்டவர் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர், கர்த்தர் கொடுக்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அவர் வாங்குகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். கொடுக்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அநேக விசுவாசிகள் தப்பான அர்த்தம் கொள்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தசமபாகம் காணிக்கை ஒரு முதலீடு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கொடுத்தோம்னா ஆண்டவர் நிறைய திரும்ப தருவார் அப்படின்னு தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. ஏற்கனவே நம்ம கொடுத்ததுக்கு நன்றியாகத்தான் கொடுக்கிறோமே தவிர இப்போ கொடுக்கறதுக்கு திரும்ப நிறைய தருவாரா என்கிற அர்த்தம் இல்லை. காணிக்கை கொடுக்கிறதை சரியாக புரிந்து கொள்ளணும். நிறைய மக்களுக்கு காணிக்கை குறித்து விவரம் தெரியல. நிறைய மக்கள் காணிக்கை கொடுப்பது கிடையாது. நிறைய மக்களுக்கு காணிக்கை கொடுக்கறது குறித்து விவரம் தெரியவில்லை. ஏற்கனவே ஆண்டவர் நம்ம கொடுத்ததுக்கு நன்றி தான் நம்ம கொடுக்கிறோமே தவிர நம்ம கொடுத்த பிறகு இனி அவர் திரும்ப தருவார், நிறைய தருவார், அப்படிப்பட்ட அர்த்தத்தில் கொடுக்கக்கூடாது. அப்படி அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே நம்மை ஆசீர்வாதத்துக்கு நன்றியாக நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். இல்லைன்னா தப்பான அர்த்தத்தில் நான் ஆண்டவர் வாங்குறவர், நான் 1 லட்சம் கொடுத்துட்டு நான் 10 லட்சம் வாங்குவேன், அப்படி தப்பான அர்த்தம் கிடையாது, தவறான அர்த்தத்தில். கொடுக்க கொடுக்கிறார். ஆனால் நம்ம கொடுக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்ம கொடுக்கிறோம். எனவே இந்த வார்த்தை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. கர்த்தர் பிரியமாய் இருந்தால் தேசத்தை கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கிறவர். திரளாய் நிறைவாய் அநேக நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. அப்பா, குடும்பங்களில் நன்மைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். நான் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். 5 மணி பெருகச்சது ஆண்டவர். ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறவர். பல நன்மைகளால் நிரப்புங்க இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே. ஒரு குறையில்லாமல் நிரப்புவீராக. ஆமென். அப்பத்து தண்ணீரை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவையெல்லாம் சந்திங்க. உம்முடைய கிருபை யாவரோடு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. இந்த செய்தியுடைய தொடர்ச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி ஆராதனை இல்லை தொடர்ச்சி இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.